இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக 1968 இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக்க அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க. கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்ற ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க. இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார். நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம். இதை இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க. ஏன்னா அந்த ஃபைல் நோட்ஸ் கையில் இருக்கு. கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் நோட்டிங்ல என்னவா பதிவு பண்ணிருக்காங்க எம்ஏ அப்படிங்கறத நிச்சயமாக நாளை நாம் பேசுவோம். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ். கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிருச்சு. அதே பாராளுமன்றத்தை இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள், எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், இந்த நாடு உங்களை மன்னிக்குமா, கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே. குறிப்பாக அதனுடைய முதலமைச்சராக 1974 இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டு செய்தி செய்தார்கள் என்பதை நாளைக்கு பேசும். நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள். மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிகல் 6 ஏசி ரூமில் இருந்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி நான் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த பிரஸ் மீட் எங்க நடக்குதுன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ், ஒரு நேஷனல் நியூஸ் எங்க நடக்குது, ஒரு கிராமத்துல பல்லடத்துல ஒரு தோட்டத்துல அதை செய்து கொண்டிருக்கின்றோம். சில வாரங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில வெளியுறவுத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை கேட்டிருந்தேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பெரிய மர்மம். எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பலகாலமாக பொதுவெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க. அதே நேரத்துல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும், அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனை ஆகிறதும், அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரியிற தீயில மறுபடியும் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் எம்ஏட்ட ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக 1968 இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக்க அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க. கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்ற ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது. அதனால் அது சம்பந்தமாக 1968 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு. அதன் பிறகு 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 2 முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த 2 டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க. 1968 மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் 1974 கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க, இந்த 2 விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க. இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார். இலங்கையில பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சரியா இல்ல, அதனால நாங்க பேச போறதுலன்னு தள்ளிக்கிட்டே போறாங்க. எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கச்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை, அதாவது 48 ஆரம்பிச்ச பிரச்சனை அப்பவே தீர்க்கணும். 48 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவை என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி, ஏர்போர்ஸ் அவங்க எல்லாம் துப்பாக்கி சூடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர் மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம். இதை இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க. ஏன்னா அந்த ஃபைல் நோட்ஸ் கையில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆர்டிஐ.
நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆன உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்த பொழுது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் நோட்டிங்ல என்னவா பதிவு பண்ணிருக்காங்க எம்ஏ அப்படிங்கறத நிச்சயமாக நாளை நாம் பேசுவோம். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ். கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிருச்சு. அதுவும் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக கச்சத்தீவு ஒரு சின்ன ஐலண்டு, ஒரு குட்டி தீவு, அதன் மீது எனக்கு எந்தவித மரியாதையும் இல்லைங்கிறான். ஆனா நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கிருஷ்ணராவ் அவர்களாக இருக்கட்டும், அட்டார்னி ஜெனரல் செட்டில்வாட் அவர்களாக இருக்கட்டும், இதை போராடி இந்தியா பெற வேண்டும் என்று இருக்கின்றார். 1875 1948 வரை ஒரு பிரச்சனை இல்லாம கச்சத்தீவு இருந்துச்சு. இதை பிரதமர் அவர்கள் சமீபத்துல நாகர்கோயில்ல பேசும்பொழுது இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருந்தாங்க. நாட்டு மக்களுக்கு கச்சத்தீவை யார் தாரை வார்த்தார்கள் என்று தெரியும் பொழுது, இத்தனை நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில்ல நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது, எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைமை 1960 ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் செனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ணி, அன்னைக்கு நம்முடைய ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வழியில வந்தவங்க. அவர் பாராளுமன்றத்தில் போராடினார். மூக்கையா தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் எல்லாம் பேசும் பொழுது அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க மூக்கையா தேவர் அவர்கள். இன்னைக்கு அவங்க மூக்கையா தேவர் பேரே மறைச்சாச்சு. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம், அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க ஐயா, ஜனசங்கத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள், எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், இந்த நாடு உங்களை மன்னிக்குமா, கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே. அதனால் நாட்டு மக்கள் இதை மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது இன்னைக்கு நாம பேசணும். நாளைக்கு நாம திமுக எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது, குறிப்பாக அதனுடைய முதலமைச்சராக 1974 இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டு சதி செய்தார்கள் என்பதை நாளைக்கு பேசுவோம். 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது ஆர்டிகல் 6 என்ன சொல்லிச்சுனாங்க, கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிகல் 6. கச்சத்தீவுக்கு மீனவர்கள் போலாம், மீன் வலையை போய் உலர்த்தலாம், மீன் பிடிக்கலாம், அதற்கப்புறம் திரும்ப மீன் வலையை கொண்டு வந்துடணும். அது இலங்கையினுடைய பகுதியாக தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிகல் 6 இருந்துச்சு. திருட்டுத்தனமாக அதை எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிகல் 6 நைஸா எடுத்துட்டாங்க. எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக, அதான் தீவத்தான் கொடுத்துட்டாங்க, யாருமே எல்லாம் ஒரு சர்ச்சை தான் இருக்குது, மனிதர்கள் வசிக்கலின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலான்னு சொல்லித்தான் 1974 தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல. நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள். மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிகல் 6 நாம எல்லாம் மறந்துட்டோம். 74 முடிஞ்சது, 75 முடிஞ்சது, அப்புறம் ஆர்டிகல் 6 திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் பிரச்சனை. இன்னைக்கு முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம். ஆர்டிகல் 6 இல்லாத காரணத்தினால எந்த மீனவனும் கச்சத்தீவு பக்கத்துல மீனவ சொந்தங்கள் போக முடியாது, கச்சத்தீவுக்குள்ள இறங்க முடியாது, கச்சத்தீவுக்கு பக்கத்துல போக முடியாது. உங்களுக்காக நாளைக்கு ஃபுல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறோங்கன்னா நாளைக்கு மக்களுடைய பார்வைக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான நோட்ஸ். இது 1968 அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்காக போடப்பட்ட நோட்ஸ். அதுல ஃபைல் நோட்டிங் எல்லாமே காப்பி பண்ணிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணராவ் அவர்கள், அட்டார்னி ஜெனரல் அவர்கள், நேரு அவர்களுடைய ஃபைல் நோட்ஸ் என்ன, அது குறிப்பாக மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நேரு அவர்கள் சொன்ன பிறகு அவங்களுடைய கருத்து என்ன. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1974 19 ஜூன்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சந்தித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த குறிப்பு என்ன, எல்லாமே இருக்குங்கன்னா நாளைக்கு இதை மக்கள் மன்றத்தில் வெளியிடுகின்றோம். 2வது பகுதி வந்த பிறகு முழுவதுமாக நீங்க இதை பார்ப்பீங்க. தமிழ்நாட்டுல முதலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக நான் சொன்னேன், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னேன். அதனுடைய தொடர் முயற்சி இன்னைக்கு ஒரு படி எடுத்து வச்சிருக்கோம்.
மக்களுக்கு எப்படி கொடுத்தேன்னு முதல்ல தெரிஞ்சாத்தாங்கன்னா அடுத்து எப்படி வாங்குறதுன்னு ரெண்டாவது பேச முடியும். இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எப்படி கொடுத்தோம் என்கின்ற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம். ஏன்னா எப்படி கொடுத்தாலும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லா இன்னைக்கு நாம இதை பேசுற வரைக்கும் இது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட், கிளாசிஃபைட் டாக்குமெண்ட், பொது பார்வையில் இல்ல, யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க. நாளைக்கு நான் பிரஸ் மீட்ல இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கன்னா இந்த முழு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஓ இப்படித்தான் கொடுத்தாங்களா. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும். இல்லைனாங்கன்னா மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. குடிப்பாங்க, நாங்க சண்டை போடுவோம். முதல்ல எல்லாம் 30 நாள் 40 நாள் வச்சிருப்பாங்க, இன்னைக்கு 14 நாள்ல கைது பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றோம். எத்தனை நாளைக்கு போராடுறதுங்கன்னா எத்தனை நாளைக்கு போராடுறது? இதற்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது அந்த எல்லையை திரும்ப கொண்டு வரணும். கடந்த 10 ஆண்டுகளா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இது இப்போ முதல் படிக்கு வரும்போது கடந்த 10 ஆண்டுகளா நீங்க இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு தனி மனித போராட்டம், அத தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கேட்கணும்ல, நீ கேட்டிருக்கோம். கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் டீகிளாசிஃபை பண்ணிருக்கோம், ஆர்டிஐல வாங்கியிருக்கோம். ஆனால் போராட்டத்தை இன்னைக்கு எடுத்திருக்கோம். நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் 10 வருஷம், அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் 1974 இருந்து பாராளுமன்றத்தினுடைய பேச்சுக்கள், இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 வருஷமாக மாநில தலைவர் ஆன பின்பிருந்து வெளிப்படையாக பேசிய முதல் தலைவர் நான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கச்சத்தீவு. நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு சொல்வதற்கு அருகதையே. செகண்ட் காப்பி இன்னைக்கு வெளியிடறதுக்கு என்ன காரணம்? அண்ணே, ஃபர்ஸ்ட் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல வந்திருக்கு. செகண்ட் பார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒத்துழைச்சாங்க. பார்ட் 1 பார்ட் 2 இரண்டையும் கம்பைண்டா நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு கொடுத்தோம். ஏசி ரூம்ல இருந்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி நான் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த பிரஸ் மீட் எங்க நடக்குதுன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ், ஒரு நேஷனல் நியூஸ் எங்க நடக்குது, ஒரு கிராமத்துல, பல்லடத்துல, ஒரு தோட்டத்துல அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல பாத்தீங்கன்னா நகரத்துல ஏசி ரூம்ல பண்ணலீங்கன்னா, அதனால என்னை தொடர்ந்து 365 நாட்களும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதிமுக திமுக என்ன சொல்றாங்க, பாஜக எங்களுக்கு போட்டியாவே இல்லை, எங்களுக்கு வந்து திமுக அதிமுக எங்களுக்கு போட்டி. அப்படியே சொல்லிக்கிட்டு கன உலகத்துல இன்னும் ஒரு 20 நாட்கள் நன்றாக அவர்கள் வாழட்டும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.